இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அவருடைய கைரேகை உருவாகிறதுக்கு முன்னாடியே அவருடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்பட்டது. ஒன்று டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவை அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய பேரண்ட்ஸ் சுமக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு காலத்தில் இந்த லட்சியங்களை அடையிறதுக்கு பள்ளிக்கூட மதிப்பெண் மட்டுமே போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கோச்சிங் சென்டர்ஸ் அது இல்லாமல் இது எதையுமே அடைய முடியாது அப்படின்ற நிலைமையை இந்த நாடு அடைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது நம்ம அதிகபட்சம் நீட் தேர்வை மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் ஐஐடி, ஜேஇஇ, நீட் உள்ளிட்ட இன்னும் எத்தனையோ படிப்புகளுக்கான தேர்வுகள் இந்தியா முழுக்க நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் பல லட்சக்கணக்கான பேர் இதை எழுதுகிறாங்க. இது ஒரு கோச்சிங் மாஃபியா நெட்வொர்க் போல் இந்தியா முழுக்க இயங்கிட்டு இருக்கு. வட இந்தியாவில் இதனுடைய விஸ்தீரணம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது ராஜஸ்தானில் ஆரம்பித்து உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா வரைக்கும் இப்போ வந்துருச்சு. இந்த கோச்சிங் மாஃபியா அப்படின்ற நெட்வொர்க் எவ்வளவு பிரம்மாண்டமாக இயங்குது. இதனுடைய சந்தை மதிப்பு ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இந்த மாஃபியா நெட்வொர்க் எப்படி செயல்படுது, இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்த கோச்சிங் சென்டர்ஸோட சந்தை மதிப்பு 2 லட்சம் கோடி அப்படின்னு பார்த்தோம். இது முழுமையான மதிப்பீடோ அல்லது ஒரு அதிகாரப்பூர்வ டேட்டாவோ கிடையாது. இது ஒரு அன்அஃபிஷியலான டேட்டா. பல மீடியாக்கள்ல வந்த ரிப்போர்ட் இது. அதிகாரப்பூர்வமா இதோட நம்பர்ஸை யாரும் துல்லியமா அரைவ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு கிரே ஏரியாவில் இயங்கிட்டு இருக்கு. இந்தியாவில் நாம அறிஞ்ச வரைக்கும் ராஜஸ்தான்ல கோட்டா அப்படின்ற நகரம் இருக்குது. அங்கதான் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான தலைநகரம் போல அந்த ஊர் செயல்படுது. திருமண பக்கமெல்லாம் யூபிஎஸ்சி ட்ரைனிங் சென்டர், ஐஐடி, ஜேஇஇ பயிற்சி நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு எக்கச்சக்கமா அந்த நகரத்தில் செயல்படுது. பல விதமான வீடியோக்கள் ஆல்ரெடி வந்திருக்குது, நீங்களும் பார்த்துருக்கலாம். அந்த ராஜஸ்தான்ல இருந்து அடுத்தடுத்த மாநிலங்களுக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. குறிப்பா டெல்லியில ஓல்டு ராஜேந்திர நகர், முகர்ஜி நகர் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல ஏராளமான புதிய கோச்சிங் சென்டர்ஸ் கடந்த 5-6 வருஷங்களா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்க திருஷ்டி ஐஏஎஸ் அப்படின்னு ஒரே ஒரு நிறுவனம், இந்த ஒரு நிறுவனத்தோட ஒரு வருஷ வருவாய் 364 கோடி ரூபாய். இந்த ஒரே ஒரு நிறுவனத்தோட வருவாய் 364 கோடி ரூபாய். அப்ப இருக்கக்கூடிய மற்ற பல நூறு நிறுவனங்களோட வருவாயை ஒன்னா சேர்த்து கணக்கு போடுங்க. இந்த இண்டஸ்ட்ரியோட சைஸ் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எதுக்காக தேவைப்படுது? இப்போ டாக்டரோ என்ஜினியரோ திடீர்னு வந்த படிப்பு இல்லை. எத்தனையோ 50-60 வருஷமா இந்தியாவில், தமிழ்நாட்டில் எல்லாரும் டாக்டரும் என்ஜினியரும் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. யூபிஎஸ்சி தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகவும் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கோச்சிங் சென்டர்ஸ் போனாதான் அதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்ற நிலைமை ஏன் உருவானுச்சு? ஏன்னா இந்த போட்டித் தேர்வுகள் எல்லாமே அதனுடைய பாடத்திட்டங்கள் அனைத்தும் ரொம்ப கடுமையானதா, ஒரு எக்ஸ்ட்ரா பயிற்சி எடுத்தா மட்டும்தான் அதை கிராக் பண்ண முடியும் அப்படின்றது போல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நீட் தேர்வை கடந்த ஒரு சில வருஷங்களா நம்ம ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கோம். பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. பட் நீட்டை தவிர மற்ற படிப்புகளுக்கான அந்த போட்டித் தேர்வுகளும் நுழைவுத் தேர்வுகளும் தீவிரமாக நடத்தப்பட்டு இருக்கு. எந்த ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா இருந்தாலும், எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்றதா இருந்தாலும், ஏதோ ஒரு நுழைவுத் தேர்வை கிராக் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. வெறுமனே +2ல எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையாக மட்டுமே வச்சு உயர்கல்வியில் சேர்றது அப்படின்னு இருந்த பழைய நிலைமையை இப்போ அடியோட ஒழிச்சு கட்டிட்டாங்க. முழுக்க நுழைவுத் தேர்வால் மட்டும்தான் உயர்கல்வியை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம், அதுவும் மருத்துவ படிப்பு மாதிரியான படிப்புகளுக்கெல்லாம் கோச்சிங் சென்டர்ஸ் போனால் மட்டும்தான் தேரவே முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையை படிப்படியாக கொண்டு வந்துட்டாங்க. 2025 வருஷம் எடுக்கப்பட்ட சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் CMS அப்படின்ற அமைப்போட டேட்டாவின்படி இந்தியாவில் படிக்கக்கூடிய 27% மாணவர்கள் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர்ஸில் என்ரோல் பண்ணுறாங்க. 100 பேர்ல 27 பேர் கோச்சிங் சென்டர்ஸ் போறாங்க. அதுல ரூரல்ல பாத்தீங்கன்னாக்க 25% கோச்சிங் சென்டர் போறாங்க, அர்பன்ல 30% கோச்சிங் சென்டர் போறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மேசிவான நம்பர்ல கோச்சிங் சென்டர்ஸ் நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிலைமையை படிப்படியா உருவாக்கிட்டாங்க. இதனுடைய ஹப்பு போல செயல்படுற இடம் தான் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல எந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம். எல்லாருமே ஓரளவுக்கு அதை பத்தின அவேர்னஸ் இருந்திருக்கும். அதுல கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ராஜஸ்தான்ல டம்மி ஸ்கூல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கடந்த 10 வருஷமா ரொம்ப எஃபெக்டிவா இயங்கிட்டு இருக்கு. டம்மி ஸ்கூல் அப்படின்னு கேள்விப்படும் போது நமக்கு ரொம்ப புதுசா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. ஆனா நீங்க கையோட போன் எடுத்து கூகுளில் போட்டு பாருங்க, டம்மி ஸ்கூல் இன் ராஜஸ்தான் அப்படின்னு போட்டீங்கன்னா அவ்வளவு இருக்குது. என்ன டம்மி ஸ்கூல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்கூல்ல போய் அட்மிஷன் போட்டுருவாங்க.
ஆனால் அந்த பையன் அந்த ஸ்கூலுக்கு ரெகுலராக போக மாட்டான். மாறா அந்த ஸ்கூல் கூட அசோசியேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர்ஸ்க்கு தான் டெய்லியும் போவான். காலையில் எழுந்திரிச்சு நேராக கோச்சிங் சென்டர்ஸ் போயிடுறது. இந்த ஸ்கூலில் அவனுக்கு அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. இப்படி வருஷ கணக்கில் 9th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி டம்மி ஸ்கூலில் போய் இது போடுறாங்க, அட்மிஷன் போடுறாங்க. 9th 10th 11th 12th 4 வருஷமும் அவன் ரெகுலர் ஸ்கூல் சிலபஸ் பாடத்திட்டம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் படிக்கிறதே இல்லை. நேராக கிளம்பி கோச்சிங் சென்டர்ஸ் போயிடுறது. முழுக்க எந்த கோர்ஸ் அவங்க படிக்க விரும்புகிறாங்களோ, அது MBBSஓ இன்ஜினியரிங்கோ IITயோ JEEயோ எதை கிராக் பண்ண விரும்புகிறாங்களோ அதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். அதற்கான கோச்சிங் மட்டும்தான் அந்த 4 வருஷத்துக்கு அவங்க போயிட்டே இருக்குது. இதுபோல் ராஜஸ்தானில் 50 to 100 டம்மி ஸ்கூல்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அஃபீஷியலாக இயங்குது. அஃபீஷியலானா சட்டப்பூர்வமாக இல்லை, வெளிப்படையாக டம்மி ஸ்கூல்ஸ் இயங்கிட்டு இருக்கு. கூகுளில் போட்டாலே அதோட லிஸ்ட்லாம் வருது. பேரண்ட் தேடி போய் சேர்க்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த டம்மி ஸ்கூலில் என்ரோல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாத்தியம் இல்லை, தென்னிந்தியாவிலேயே சாத்தியம் இல்லை. ஆனால் ராஜஸ்தானில் ரொம்ப நேரடியாக அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த டம்மி ஸ்கூல் கலாச்சாரம் ராஜஸ்தானோட மட்டும் நிற்காமல் இப்போ டெல்லி வரைக்கும் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. பெங்களூரில் கூட இந்த டம்மி ஸ்கூல் கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டம்மி ஸ்கூல் அப்படின்ற கான்செப்ட் தான் இங்கே இல்லையே தவிர, மற்றபடி முழுக்க நுழைவுத் தேர்வு அடிப்படையாக வச்சு மாணவர்களை தயார்படுத்துறது அப்படின்ற அந்த தன்மையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நாமக்கல் பிரைவேட் ஸ்கூல்ஸ் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல நூற்றுக்கணக்கான தனியார் பள்ளிகளில் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக மாணவர்களை தயார்படுத்துவது, அதை நோக்கி மட்டுமே அவங்களை புஷ் பண்ணுறது, +2 பாடத்திட்டத்தை மட்டுமே 2-3 வருஷத்துக்கு நடத்துறது அப்படின்ற கலாச்சாரத்தை தொடர்ந்து பல வருஷமாக இங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ராஜஸ்தானில் அது ஒரு முழுமையான அளவில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக அது நடக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ராஜஸ்தான் டம்மி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் நாங்கள் கூட்டிட்டு போய் +1ல அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்குரிய மொத்த தொகையையும் முன்கூட்டியே கட்டிடணும். 9th அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா அடுத்த 4 வருஷத்துக்குள்ள தொகையை முன்கூட்டியே கட்டிடணும். இது ரொம்ப மேசிவான அமௌண்ட் இல்லையா? இருந்தாலும் தன்னோட பையன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அவன் IAS ஆகணும், IPS ஆகணும், ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பேரண்ட்ஸ் சொத்தை வித்து நகையை அடகு வச்சு கொண்டாந்து லட்சக்கணக்கில் இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல கட்டுறாங்க. இதன் மூலமா நடுரோட்டுக்கு வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வட இந்தியா முழுக்க இருக்குது. சரி, இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி வட இந்திய மாநிலங்கள்ல மட்டும் ஏன் அதிகமா இருக்கு, தென்னிந்திய மாநிலங்கள்ல ஏன் ஒப்பீட்டளவுல குறைவா இருக்கு அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் ஆல்ரெடி பொருளாதார அளவுல ஓரளவு முன்னேறிய மாநிலங்கள். இங்க வந்து IT துறை, தொழில்துறை, உற்பத்தி துறைங்கிற அதிகம், வேலை வாய்ப்புகள் அதிகம். ஆனா வட இந்திய மாநிலங்கள் அப்படி கிடையாது. அங்க தொழிற்துறைகள்லாம் ரொம்ப குறைவு, உற்பத்தி துறை ரொம்ப குறைவு. அங்க அரசு வேலைக்கு போறதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உயரிய லட்சியம். அங்க அரசு வேலை மட்டும்தான் சமூகத்துல முன்னேறி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அது மட்டும்தான் அந்த இளைஞர்களுக்கு மிச்சம் இருக்குது. அதனாலதான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் எப்படியாவது அரசு வேலை வாங்கிடணும் அப்படின்னு அதை நோக்கி ஓடுறாங்க. சர்க்கார் நாக்ரி அப்படின்னு சொல்றாங்க. அரசு வேலை, நாக்ரினா வேலை, அரசு வேலை, சர்க்கார் வேலை வாங்கிடணும் அப்படிங்கிறது வட இந்திய இளைஞர்களுடைய கனவு. நான் ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி பீகார் போயிருந்தேன். பீகாரோட தலைநகரம் பாட்னாவில் அங்க காந்தி மைதான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மைதானத்துல ஒவ்வொரு நாளும் காலையில பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பிசிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக பிசிக்கல் வாலா அப்படின்னு போர்டு வச்சுக்கிட்டு அங்க 10-20 பேர் அவங்க ட்ரெயினர் நிக்கிறாங்க. நான் ஏதோ 1 நாள் 2 நாள் நடக்கிற காட்சி அப்படின்னு நினைச்சவங்கள்ட்ட விசாரிச்சப்போ அப்படி கிடையாது. அந்த ட்ரெயினர்ஸ் அங்கே நிரந்தரமா இருப்பாங்க. பீகார்ல இருக்கக்கூடிய பல ரூரல் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இவங்கள்ட்ட வந்து மாச ஃபீஸை கட்டிட்டு இவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இவரோட நோக்கம் என்னன்னா, ரயில்வே எக்ஸாம், போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்ல பிசிக்கல் எக்ஸாம் தேவைப்படக்கூடிய அந்த வேலைகளுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த மைதானத்துல நிரந்தரமான இந்த பயிற்றுனர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட காசை கட்டி சேர்ந்து ட்ரைனிங் எடுத்து அந்த எக்ஸாமை கிராக் பண்ணி எப்படியாவது அரசு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது பீகார் இளைஞர்களுக்கு அரசு வேலை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெல்ல தெளிவா நேர்லயே கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதே போலதான் இந்த நுழைவுத் தேர்வுகளை பொறுத்தவரையிலும் வட இந்தியாவில் மட்டும் ஏன் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாக்க, அரசு வேலை மட்டும்தான் அந்த இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. தமிழ்நாடு போல இவ்வளவு IT நிறுவனங்கள் இல்லை, உற்பத்தி துறைகள் இல்லை, தொழில்துறைகள் இல்லை. அதனாலதான் எல்லாருமே அதை நோக்கி ஓடுறாங்க. இது மாதிரியான சிச்சுவேஷனை தனிப்பட்ட நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க கோச்சிங் ஃபேக்ட்ரிஸ் போல ஆரம்பிச்சு இவங்களை சேர்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தனிப்பட்ட நபர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இவங்களுக்காக நிறைய பேசுறாங்க. அதில் கான் சார் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பாப்புலராக இருக்காப்புல. பீகார் தலைநகரம் பாட்னாவை சேர்ந்தவர். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இந்த மாதிரி போட்டித் தேர்வு ஆஸ்பிரன்ஸுக்காக அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் ரொம்ப பீகாரி போஜ்பூரி லாங்குவேஜ்ல உள்ளூர் மொழியில ரொம்ப ஜோவியலா பேசி சப்ஜெக்டை கன்வே பண்ணக்கூடிய ஒரு போல இருக்கு. அதனால ரொம்ப பாப்புலரா அவர் இருக்கிறார். அவருடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டுமே 2.5 கோடி பேர். அந்த அளவுக்கு அவர் பாப்புலர். இன்னும் இவரை போல ஏகப்பட்ட பேர் கெமிஸ்ட்ரி வாலா,
பிசிக்ஸ் வாலா அப்படின்னு ஏராளமான பேர்ல பல யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்றாங்க. நான் ஆல்ரெடி பீகார் போயிருந்ததை பத்தி சொன்னேன் இல்லையா, அப்படி போயிருந்தப்போ அங்க ஒருத்தர் சந்திச்சேன். அவர் நம்ம சென்னை SRMல இன்ஜினியரிங் படிச்சவர், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கேயே நல்ல வேலையில இருந்தவர். அதை விட்டுட்டு போய் பாட்னாவில் அவர் இது போல ஒரு கோச்சிங் சென்டர் நடத்துறாரு. அவர்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு எதுக்காக இங்கே வந்து கோச்சிங் சென்டர் நடத்துறாரு அப்படின்னு அப்போ எனக்கு கிளியர் கட்டா புரியல. பாட்னாவுலையும் அந்த கோச்சிங் சென்டர்ஸோட எண்ணிக்கை அதிகம்னு தெரியும். இருந்தாலும் ஒரு நல்ல வேலையை கை நிறைய சம்பளம் தரக்கூடிய வேலையை விட்டுட்டு ஒருத்தர் இங்கே வந்து இந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்னு அப்போ எனக்கு தோணுச்சு. பட் இப்போ இந்த கண்டென்ட்டுக்காக தேடி பிடிச்சி படிக்கும்போது தான் பாட்னா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களில் இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எவ்வளவு வருமானம் தரக்கூடிய வேலை அப்படிங்கிறது புரியுது. அதனால தான் அவர் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை போய் பார்த்துருக்காரு. ஸோ இப்படி பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களில் இது ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்குது. இன்னொரு பக்கம் இதை கம்ப்ளீட்டா நெகட்டிவா பார்க்கணுமா அப்படின்ற சந்தேகமும் வருது. ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான ஓரளவுக்கு வளர்ந்த மாநிலங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து இதை நம்ம விமர்சிக்கிறோம். ஆனா பீகார் மாதிரியான முழுக்க அக்ரேரியன் எக்கானமி, விவசாய பொருளாதாரத்தை பின்னணியா கொண்ட ஒரு மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புகள். ஏதாவது ஒரு படியில ஏறி அடுத்த லெவலுக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த ஊர்ல வேற ஒன்றும் வேலை வாய்ப்பு இல்லை, இது மட்டும் தான் எஞ்சி இருக்குது. அதனால அதை நோக்கி அவங்க போறாங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டா நெகட்டிவா பார்க்கணுமா அப்படின்ற கோணமும் இதுல இருக்குது. பட் பிரச்சனை என்ன எங்க வருது அப்படின்னாக்க, இருக்கிற வேலை வாய்ப்புகள் ரொம்ப சொற்பம், ஆனா போட்டியிடக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு ரயில்வேல ஒரு 10,000 பேருக்கு அவங்க வேலைக்கு கால்ஃபர் பண்றாங்க அப்படின்னாக்கா அப்ளை பண்றவங்க கோடி கணக்கில் இருக்கிறாங்க. ஸோ 1 கோடி பேர் அப்ளை பண்றாங்க, 10,000 பேருக்கு தான் வேலை. மீதி 99 லட்சம் பேருக்கு எந்த வேலையும் கிடைக்க போறது இல்லை. அது வெளிப்படையா தெரியுது. இருந்தாலும் அந்த வேலை கிடைக்க பெற்ற 10,000 பேரை முன்னாடி கொண்டு வந்து அவங்கள வச்சு விளம்பரப்படுத்தி இந்த 99 லட்சம் பேரையும் இந்த கோச்சிங் ஃபேக்டரிக்குள்ள கொண்டு வந்து அவங்கள்ட்ட இருந்து வருமானம் ஈட்டுவதுதான் இந்த கோச்சிங் மாஃபியாவோட அடிப்படையான வேலை. அதை நோக்கி தான் அவங்க புஷ் பண்றாங்க. அப்படிதான் இந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகுது. அதே நேரம் இந்த கோச்சிங் மாஃபியா எப்படி அடிப்படையில் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இந்த டாப்பர்ஸை விலைக்கு வாங்குறது. யாரு நல்லா படிச்சு ஸ்கோர் பண்ணி யூபிஎஸ்சிலேயோ அல்லது IIT JEEலையோ கிராக் பண்றாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு வந்து அவங்க இவங்கள்ட்ட படிச்சிருக்கவே மாட்டாங்க, அல்லது வேற ஒரு கோச்சிங் சென்டர்ல படிச்சிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து இவங்களுடைய கோச்சிங் சென்டர்ல தான் படிச்சான் அப்படின்றது போல போட்டோவை போட்டு விளம்பரப்படுத்திக்கிறது. அதுக்காக அந்த பையனுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறது. அல்லது இவங்கள்ட்ட சும்மாவே ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கு அந்த பையன் வந்துட்டு போயிருப்பான். ஒரு ஆஸ்பிரண்ட், UPSC ஆஸ்பிரண்ட் வந்து பல இடங்கள்ல போய் டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க. அப்படி 10 இடத்துல டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கான் ஒரு பையன் அப்படின்னா, ஒருவேளை இவன் வின் பண்ணிட்டான்னா 10 பேரும் எங்கள்கிட்ட தான் அவன் படிச்சான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அல்லது இவங்கள்ட்ட படிக்கவே இல்லை, ஒருத்தர் சொந்த முயற்சியிலேயே அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னாலும் அவனை அணுகி அவனுக்கு பணம் கொடுத்து எங்கள்கிட்ட தான் படிச்சேன்னு அவனை விளம்பரப்படுத்திக்கிறோம், நீ ஒன்றும் மறுப்பு சொல்லாத அப்படின்னு பணம் கொடுத்து அவனை அதுக்காக தயார்படுத்துறாங்க. இப்படி டாப்பர்ஸ் வந்து விலைக்கு வாங்குறது ஒரு ஆஸ்பெக்ட். அப்படியும் இந்த இண்டஸ்ட்ரி இயங்குது. ரெண்டாவது, பயத்தை விதைக்கிறாங்க. கோச்சிங் சென்டர்ஸ் வந்து என்ரோல் பண்ணி இங்க படிக்கல அப்படின்னாக்கா உன்னுடைய கனவை நீ அடையவே முடியாது. உன் வாழ்க்கையில டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறியா, இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறியா, நீ கோச்சிங் சென்டர் வர்றதா உனக்கு ஒரே வழி. நீ சொந்தமா படிச்சு டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்காத, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பல முனைகள்லையும் இந்த கண்ணோட்டத்தை கொண்டு போய் ஒரு மாணவனோட மனசுல செலுத்துறாங்க. அதே போல பேரண்டோட மனசுல செலுத்துறாங்க. ஸோ ஒரு பியர் ப்ரெஷர் உருவாகுது. நம்ம கனவை அடையணும்னாக்க இந்த கோச்சிங் சென்டர்ஸ் போறது தான் ஒரே வழி அப்படின்னு 4 பக்கம் இருந்தும் அதை நோக்கி பிடிச்சி தள்ளுறாங்க. இந்த கோச்சிங் சென்டர்ஸ்குள்ள உள்ள வர்ற பசங்களை இவங்க எப்படி தெரியுமா செக்ரிகேட் பண்றாங்க? பொதுவாக ஒரு கிளாஸ் ரூம்ல அட்மிஷன் நடக்குது, 50 பேர் வர்றாங்க. எப்படி அட்டெண்டன்ஸ் பிரிப்பாங்க? Aல இருந்து ஆரம்பிச்சு Z வரைக்கும் ஆல்பபெட் ஆர்டர் வரிசையில தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரிப்பாங்க. ஆனா அந்த கோச்சிங் சென்டர்ஸை பொறுத்தவரையிலும் அந்த எக்ஸாம்ல யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்க, மார்க் எக்ஸாம்ல யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு செக்ஷன், அதை விட அடுத்த லேயர்ல இருக்கிறவங்க அடுத்த செக்ஷன், கம்மியா இருக்கிறவங்க இன்னொரு செக்ஷன் அப்படின்றது போல எடுக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் அவங்களை தரவரிசைப்படுத்தி அப்படி செக்ஷன் பிரிக்கிறாங்க. ஸோ வெளிப்படையாவே இவங்களாம் நல்லா படிக்கக்கூடிய பசங்க, இவங்க சுமாரா படிக்கக்கூடிய பசங்க, இவங்க ஒன்றுத்துக்கு உதவாது அப்படின்றது போல வெளிப்படையாவே ஒரு அவமானத்துக்கு உள்ளாக்கக்கூடிய சூழலை கிரியேட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அது மிகப்பெரிய ப்ரெஷரை உருவாக்குது. அவருடைய செல்ஃப் எஸ்டீமே அது கடுமையா பாதிக்குது. இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான சவால் அப்படின்னா அது இதுதான். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, இந்த கோச்சிங் மாஃபியாஸ் பேப்பர் லீக் விஷயங்கள்லையும் ஈடுபடுறாங்க. அடிக்கடி செய்தித்தாள்கள்ல நீட்ஸ் வினாத்தாள் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் அடிக்கடி வெளிவரும், பார்த்துருக்கலாம். சமீபத்தில் கூட அப்படி ஒரு செய்தி வெளிவந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னாக்க, ஒரு கோச்சிங் சென்டர்ல படிக்கிற ஒரு பையன் அந்த வருஷம் அவன் தான் வந்து நீட் எக்ஸாம்ல டாப் 10 வந்துட்டான், IAS IPS ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இவங்க சென்டர்ல படிச்சவங்க அப்படின்ற மாதிரி செய்தி வெளிவந்துச்சு அப்படின்னாக்க அந்த ஒரு செய்தி அடிப்படையா வச்சு அவங்க 500 கோடி ரூபாய்க்கு சம்பாதிச்சிருவாங்க. அவ்வளவு பேருக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். அதனாலதான் கோடிகளை கொட்டி கொடுத்து இந்த மாதிரியான பேப்பர் லீக் விஷயங்கள்ல இந்த கோச்சிங் சென்டர்ஸ் ஈடுபடுறாங்க. அப்படி அவங்க லீக் பண்றாங்கல்ல அந்த கொஸ்டின் பேப்பர், அதை யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அனாமத்தா கொடுத்துறது இல்லை, மாறா ரொம்ப பணக்கார
ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு வித்துறாங்க. சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு பேட்டியில கூட இந்த மாதிரி பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரியான பேப்பர் லீக் விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த பேப்பர் லீக் அப்படின்ற ஒரு மால் பிராக்டிஸ் நடவடிக்கையிலையும் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான பணம் புழங்கக்கூடிய இண்டஸ்ட்ரியா இது இருக்கிறதுனால இந்த கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துறவங்க இந்த மாணவர்களை கையாளுற விதம் இருக்கு இல்லையா, அது மனிதத்தன்மையே இல்லாது. நாமக்கல்ல கோழிப்பண்ணை பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம், எந்நேரமும் அடைச்சி வச்சு படின்னு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு. அதே போலதான் இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல சேரக்கூடிய மாணவர்களை அந்த 10க்கு 10 அறைக்குள்ள போட்டு எந்நேரமும் படின்னு சித்திரவதை பண்ணி 15 நாளைக்கு ஒரு தடவை எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நாளில் இந்த மாணவர்களுடைய மனநிலை அவ்வளவு டவுன் ஆகுது. அந்த மனநிலை பாதிப்பு காரணமா ராஜஸ்தான் கோட்டாவில் மட்டும் இது வரைக்கும் 50க்கும் அதிகமான மாணவர்கள் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. 2022 15 பேர், 23 26 சூசைட், 2024 17 சூசைட், 2025 14 சூசைட் அப் டு மே வரைக்கும். அது வரைக்கும் தான் டேட்டா அவைலபிளா இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு மாணவர்கள் அங்கே சூசைட் பண்ணிட்டு செத்து போறாங்க. இவங்கெல்லாம் யாரு? நாடு முழுக்க வெவ்வேறு கிராமங்கள்லேருந்து வெவ்வேறு நகரங்கள்லேருந்து எப்படியாவது படிச்சு வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிற நிலபுலத்தையெல்லாம் வித்து கொண்டு வந்து அங்கே சேர்ந்தவங்க. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் செத்தே போறாங்க. 2023 ஒரு மாணவி அப்படி சூசைட் பண்ணிட்ட ஒரு மாணவி எழுதி வச்ச சூசைட் நோட், அந்த பொண்ணு பேரு நிகாரிகா, அவங்க சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு இறந்து போனாங்க. ஐ cannot do JEE, I am a loser அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு செத்து போச்சு. இப்படி அந்த மன அழுத்தம் காரணமா அவ்வளவு பேர் அங்க சூசைட் பண்ணிட்டு செத்து போகக்கூடிய நிலைமையை இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி உருவாக்கி இருக்குது. இது எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேன்ல தூக்கு மாட்டி தான் செத்து போறாங்க. அதை தடுக்க முடியல அப்படின்னு முடிவு பண்ற மாவட்ட நிர்வாகம் ஃபேன்ல ஸ்ப்ரிங் மாட்டுங்க, அதனாலதான் அங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, நீங்க சூசைடை தான் தடுக்க முடியல, ஸ்ப்ரிங் மாட்டினீங்கன்னா அது மூலமா அது குறையும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டு இருந்துச்சு எங்க ராஜஸ்தான்ல. அந்த அளவுக்கு இந்த சூசைட் அங்க பல்கி பெருகி இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சரி, இவ்வளவு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி மாணவர்களை சேர்த்து எவ்வளவு ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது 1%க்கும் கீழே தான். யூபிஎஸ்சில வருஷத்துக்கு 10 to 12 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. அதுல ஜெயிக்கிறவங்களோட எண்ணிக்கை 1000 பேர், அதோட பர்சன்டேஜ் வந்து 1%. IIT JEEல 12 to 13 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு அட்மிஷன் போடுறாங்க. அதுல வின் பண்றவங்களோட எண்ணிக்கை 16,000 பேர், 1.2%. நீட்ல 24 லட்சம் பேர் சுமார் அதுல என்ரோல் பண்றாங்க. அதனுடைய இடங்கள் வந்து கிட்டத்தட்ட 50,000 இடங்களுக்கு தான் அவங்க போட்டிடுறாங்க. அதாவது 98 to 99% மாணவர்கள் அதுல ஜெயிக்க போறதில்ல, தோல்வியடைய தான் போறாங்க அப்படின்னு இந்த கோச்சிங் சென்டர்ஸுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கூட அந்த தோல்வி அடைந்தவர்களின் பணத்தை கொண்டு வெற்றி பெற்ற 1% நபர்களை காட்டி அடுத்து வரக்கூடிய வருஷங்கள்ல அவங்க பிசினஸை பார்க்கறாங்க. இதுதான் இந்த கோச்சிங் மாஃபியாஸ் இயங்கக்கூடிய அடிப்படையான அல்காரிதம். சரி, இப்படிப்பட்ட நிலைமையை தடுத்து நிறுத்த அரசாங்கம் எதுவுமே பண்ணலையா அப்படின்னாக்க ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணதான் செஞ்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பேப்பர் லீக் பண்ணாக்க 10 கோடி ரூபாய் அபராதம், சிறை தண்டனை அப்படிலாம் அறிவிச்சாங்க. இப்ப சமீபத்தில் டெலகிராம் ஆப்பை தற்காலிகமா தடை பண்ணாங்க. இது மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணாலும் கூட கோச்சிங் மாஃபியாஸோட செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப பறந்து விரிஞ்சது, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. இன்னொரு பக்கம் அரசாங்கமே இந்த கோச்சிங் சென்டர்ஸ் நோக்கி மாணவர்களை புஷ் பண்ணி தள்ளுது. +2 மதிப்பெண்ணை அடிப்படையா மட்டும் வச்சு உயர்கல்விக்கு போகலாம் அப்படின்னு இருந்த பழைய நிலைமையா அடியோட இப்போ ஒழிச்சு கட்டிட்டாங்க. முழுக்க முழுக்க கோச்சிங் சென்டர்ஸ் போனா மட்டும்தான் ஏதோ ஒரு உயர்கல்விக்கு போக முடியும் அப்படின்னு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. ஒரு பக்கம் கோச்சிங் சென்டர்ஸோட அட்டகாசம் அப்படின்னாக்க, இன்னொரு பக்கம் அரசோட பாலிசி முடிவுகள் இதை நோக்கி மக்களை உந்தி தள்ளுது. அதனால இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்றதுக்கு காலம்தான் ஒரு விடை தரணும். பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.